அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மெட்ராஸ் சிக்கன் குழம்பு. அது என்ன மெட்ராஸ் சிக்கன் குழம்புனா, மெட்ராஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த சாம்பாரா இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் ஒரு மாதிரி மிக்சடு ஒரு ஃபிளேவர் இருக்கும். ஏன்னா மெட்ராஸ்ல வந்து எல்லா கம்யூனிட்டி ஆளுங்க, எல்லா ஊர் ஆட்கள், எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எல்லாரும் வசிக்கிறதுனால பக்கத்து வீட்ல அக்கத்து வீட்ல ஒரு மதுரைக்காரங்க வீட்ல ஒரு குழம்பு வச்சாங்கன்னா நீங்க எப்படி அரைக்கிறீங்க, ஒரு தஞ்சாவூர்காரங்க கிட்ட நீங்க குழம்பு எப்படி செய்றீங்க, அப்புறம் ஒரு நார்த் இந்தியனா இருந்தா அவங்க வீட்ல எப்படி குழம்பு செய்றாங்கன்னு கேட்டு 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 மெட்ராஸ்ல செய்யற குழம்பு மட்டும் ஒரு வித்தியாசமான எல்லா ஊர் ஃபிளேவரோட ஒரு அற்புதமான ஒரு குழம்பா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மெட்ராஸ் சிக்கன் குழம்பும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில காலையில இது மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டா காலையில இட்லி கறி குழம்பு, மதியானத்துக்கும் இதே குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு கூட ஏதாச்சும் ஒரு வறுவல் 65 இல்லைன்னா மீன், நைட்டுக்கும் லைட்டா இட்லி 2-3 இட்லிக்கு கூட இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டுட்டு ஒரு விடுமுறை நாள சந்தோஷமா கழிக்கலாம். வாங்க இந்த அருமையான மெட்ராஸ் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு சட்டியில 50 ml நான் செக்ல ஆன கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுல 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் கல்பாசி, பிரிஞ்சி இலை இருந்தால் கொஞ்சம் பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கலாம். மசாலா சாமான் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு லேசாக ஃப்ரை பண்ணிட்டு 150 கிராம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. நீங்கள் சட்டி இல்லைன்னா சாதா பாத்திரத்தில் கூட செய்யலாம். வழக்கமாக செய்யறதுல செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சீங்கன்னா சிக்கன் ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் தக்காளி. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்து தக்காளியை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சுடுங்க, மூடிட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு நான் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக தான் இப்போவே நம்ம உப்பு போட்டுட்டோம். இது வதங்குற நேரத்தில் ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 4 முழு முந்திரி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 10 தனி முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா ஒன்றோடு ஒன்று பாண்ட் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சிது. இது எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். 2 நிமிஷம் இந்த குழம்பு மிளகாத்தூள் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்குச்சுன்னா சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும். நான் செய்கிற எந்த வறுவல், குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு ஒரே ஒரு தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வீடியோ பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிங்க, செம சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்கிற எல்லா சமையலும். இப்போது நல்லா 2 நிமிஷம் குழம்பு மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கிலோ சிக்கனோட லெக் போர்ஷனை, பின்னாடி போர்ஷனை ஒரு 40 கிராம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் தயிர், லெமனு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணியிருக்கேன். மேரினேட் பண்ணால் சிக்கன் நல்லா ஜூஸாக இருக்கும், சீக்கிரமாக வேகும், சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா இந்த பேஸ்ட்டும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடணும். மரக்கரண்டி இருந்தால் கிளறதுக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் மேலே குத்தி குத்தி கிளறக்கூடாது, சிக்கனை தூள் தூளாகக்கூடாது, முழு முழு பீஸாக இருக்கிற மாதிரி நல்லா அழகாக ஜென்டில் மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க, வேக வைங்க குழம்ப. 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து அப்படியே அந்த ஜூஸ் அப்படியே இறங்கி இறங்கி அப்படியே தலை தலை தலைன்னு இருக்கும். ஓரளவுக்கு சிக்கனும் வெந்திருக்கும்.
எண்ணெயில் இது மாதிரி வேக வச்சுட்டு குழம்பு செஞ்சோன்னா நெத்து நெத்தா குழம்புல இருக்க சிக்கனு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 3/4 லிட்டரு சுடு தண்ணி சேர்க்குறேன். கண்டிப்பாக பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் இது மாதிரி வெந்துன்னு இருக்கும் போது பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கறி ரஃப் ஆகிடும். சுடு தண்ணி தனியாக ஒரு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இதோட சேர்த்துங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடி வச்சு ஒரு 6 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சா போதும். இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணதில் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கினேன். 6 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உங்கள் வீடே மணக்கும். அப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதுவே சூப்பராக குழம்பு இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா அந்த பேஸ்ட்டை இதோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தாராளமாக ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகுத்தூள் சேர்த்துங்க. இந்த மிளகுத்தூள் ரொம்ப ஹைலைட்டு, செம சூப்பராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி நிறைய வேணும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டோம் இல்லையா, தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக 2 நிமிஷம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு, மிளகு, கரம் மசாலா கொதிக்க வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்கவே கூடாது. ஸோ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடே மணக்கும், உங்கள் தெருவே மணக்கும். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டே மணக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டான மெட்ராஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கடைசியாக இன்னும் கொஞ்சம் இது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, மூடிடுங்க. அவ்வளோதான். 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு இட்லியோ தோசையோ சாப்பாடோ ரெடி பண்ணிடுங்க. சுட 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 சாப்பாடில் ஊற்றின்னு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரு குழம்பு வச்சிங்கன்னா போதும், ஒரு லீவு நாள் சூப்பராக போயிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெட்ராஸ் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த மெட்ராஸ் சிக்கன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்ன போடலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அதையும் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.